பரிகாரம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு தீபத்துக்கு அடியில வந்து ரூ. 1 ரூ. 5 நாணயங்கள் எதுவா இருந்தாலும் அத கல்லுப்பு மேல வச்சிரலாம். வச்சுட்டு மகாலட்சுமியோட ஈர்ப்பு சக்தி வாய்ந்த ஏலக்காய், கிராம்பு அதையும் நம்ம தீபத்துக்கு அடியில வச்சுக்கலாம். வச்சுட்டு தீபத்துல நல்லெண்ணெய் ஊத்தி 2 திரிய வந்து ஒன்றா திரித்து வந்து போட்டு விளக்கேத்துறது தான் ரொம்ப நல்லது. பொதுவாகவே நம்ம வீட்டில் மாலை நேரங்களில் விளக்கேற்றின பிறகு சில பொருட்களை வந்து நம்ம தானமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன பொருட்கள்னா உப்பு, தண்ணீர், தயிர், தங்க நகைகள் அல்லது தங்கம், வெள்ளி பொருட்கள் அந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம தானமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சுமங்கலி பொருட்கள் பெண்களுக்கு வந்துட்டு மங்களகரமான பொருட்களை வந்து நம்ம தானமாக கொடுக்கலாம். அதுக்காக யாராவது தாகம்னு தண்ணி கேட்டு வந்தால் கொடுக்காம இருக்கக்கூடாது. அவங்கள வீட்டுக்குள்ளே அழைத்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அனுப்புவது ரொம்ப நல்லது. உப்பை ஏன் தானமாக கொடுக்கக்கூடாதுன்னா, கடலில் இருந்து கிடைக்கிற உப்பும் கடலில் இருந்து தோன்றிய மகாலட்சுமியும் சகோதர முறைங்கிறதுனால வீட்டில் விளக்கேற்றின பிறகு அதை வந்து நம்ம